தமிழ் திரையுலகில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த ஜனநாயகன் திரைப்படம் தற்போது சட்ட சிக்கலிலும் தணிக்கை வாரியத்துடைய கிடிபிடிகளுமே சிக்கி தவித்து வருது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக வேண்டிய இந்த படம் இன்னும் திரையரங்க வாசலை மிதிக்க முடியாமல் முடங்கி கிடப்பது தளபதி ரசிகர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்தை பார்த்த மத்திய தணிக்கை வாரியம் படத்திற்கு சான்றிதழ் வழங்க மறுப்புமே தெரிவிச்சிருக்காங்க. வழக்கமாக ஒரு படத்துல ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இருந்தால் அவற்றை நீக்க சொல்லும் தணிக்கை வாரியம் ஜனநாயகன் விஷயத்துல நேரடி மறு ஆய்வு குழுவிற்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்களாம். இதனால அதிர்ச்சி அடைந்த படக்குழு இந்த தனிச்சையான முடிவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. தனி நீதிபதி அமர்வு வழக்க விசாரித்து மறு ஆய்வுக்கு அனுப்பியது செல்லாது, உடனடியாக யூபிஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் அப்படின்னு அதிரடியாக உத்தரவிட்டது. தனி நீதிபதியுடைய உத்தரவு வழியான சில நிமிடங்களிலேயே தணிக்கை வாரியம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுல மேல்முறையீடு பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து இந்த வழக்கு எடுத்துக்கொண்டே போச்சு. நேற்றுமே பாத்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அப்போதுமே ஒரு சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்றது ரசிகர்களுடைய வருத்தமாக இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நாளை இந்த வழக்கிற்கு தீர்ப்பு கிடைத்துவிடும் அப்படின்றது போல தெரியுதா. அப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்தால் நாளை மறுநாள் கண்டிப்பாக இந்த படத்துடைய ரிலீஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரிசையாக 3 விடுமுறை நாட்கள் இருக்கு அப்படின்றதுனால அந்த தேதியை தான் படக்குழு லாக் பண்ணுவாங்களா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.